ரைட். ஸோ அதோடைய டைப்ஸ் நம்ம ஹைரார்க்கிக்கல் கிளஸ்டரிங் பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்திருப்போம். ஸோ அதோடைய ஹைரார்க்கிக்கல் கிளஸ்டரிங்கான டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ பார்ட்டிஷன் மெத்தட்ல வந்து கே மீன்ஸ்ன்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ நம்ம அந்த அல்காரிதம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட்டான ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு நம்பர் தியரியா நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, லைக் ரிக்ரெஷன் கான்செப்ட்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா யூ கம்ப்ளீட்லி கோ வித் த கே மீன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா பண்ணலாம். பிகாஸ் ரொம்ப ஈஸியாவே கூட இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ பிரசன்ட் மை ஸ்க்ரீன். Yeah. So partition method. So first thing வந்து பாத்தீங்கன்னா the clustering method classify the information into multiple groups based on characters and similarities on the data. So what they mean அப்படின்னு பாத்தீங்கன்னா it divides the data into group. ஓகேவா? இது என்ன பண்ணும், டேட்டாவை டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? So each groups having the similar types of data வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க இட்ஸ் டிவைட் த டேட்டா இன்டு குரூப். ஸோ ஈச் குரூப் ஹேவிங் சிமிலர் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ தட் இஸ் கால்ட் கிளஸ்டர்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? So it is the data and the text to specify the number of cluster that has been generated for the clustering method. So இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. The person using the method must choose how many group they want. So நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு எத்தனை குரூப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீ தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு, அதை நான் வந்து 3ஆ குரூப் பண்ண போறேன், நான் 2ஆ குரூப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து சொல்லணும் கம்ப்யூட்டருக்கு. ஓகே? ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் யூசர் மென்ஷன் it will group the data. Okay? So it is a partition method when the database and contains the multiple object and partitioning method construct the user region. So இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. So if the data having many items இருக்கா, ரைட்டா? ஸோ வந்து n items இருக்க சான்ஸ் இருக்கும் and you want to divide into k groups. அதாவது n items இருக்கு, அதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா குரூப்பா கன்வெர்ட் பண்ண போறீங்க, லைக் கிளஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க based on your user want. ஓகேவா? So each groups is a cluster னு சொல்வாங்க. So each cluster cover the part of the data cover பண்ணும். Okay? That only they mention D and multiple items mentioned in N. ஓகேவா? So we can multiple items நம்ம என்ன பண்ண போறோம்னா we have to group it. அதாவது நம்ம வந்து k groups கன்வெர்ட் பண்ண போறோம். That's only they can mention k. ஓகேவா? So these are many algorithms that come under the partition method. Some of the popular one is k-means and PAB, k-medians and Clara algorithm. So what they mean ஒண்ணுமே கிடையாது. So என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒன் இஸ் த ஃபேமஸ் ஒன் பாத்தீங்கன்னா கே மீன்ஸ் சொல்லுவாங்க. அது அபார்ட் ஃப்ரம் தட் கே மீடியன்ஸ் இருக்கு, அது என்ன சொல்லுவாங்கன்னா பிஏஎம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாரா அல்காரிதம். ஸோ அது என்ன மீன்ஸ் பண்ணா கிளஸ்டரிங் லார்ஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? So apart from the k-means algorithm, there is most of the types is this are PAM and CLA or ஓகேவா? இதான் வந்து பாத்தீங்கன்னா one of the type of the partition method உடைய டைப்ஸ் கூட சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா in this we are seeing the k-means algorithm நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ we have to focus on how k-means algorithm work. ஓகேவா? ஸோ k-means algorithm பார்த்தீங்கன்னா centroid based technique பேஸ் பண்ணியிருக்கும். the user tell how many cluster they want. ஓகேவா? நம்ம தான் என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லணும் உனக்கு எத்தனை குரூப் வேணும்ன்றத. ஓகேவா? ஸோ this algorithm will divide into n items into k groups. ஓகேவா? n டேட்டா செட் இது என்னவா பண்ணுதுன்னா k groups கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா? குரூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா? That's only they can mention in most of the theories. Next வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, லைக் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா so the result similar among this object of the clustering concept. How means inside the one cluster all the items should having very similar-ஆ இருக்கும். ஒரு 2 groups இருக்கு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். ஆனா கம்பேரிட்டிவ்லி நீங்க அதர் குரூப் கூட கம்பேர் பண்ணும்போது it should be very different. ஓகேவா? inside the clusters all the items should be similar-ஆ இருக்கும். between the clusters the item should be different. ஓகேவா? so I can compare group A and group B பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா group A ல இருக்க டேட்டா செட் எல்லாமே பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும்ன்றத சொல்லிருக்காங்க. ஓகேவா? so next வந்து பாத்தீங்கன்னா this similarities of the clusters it is determined with the respect with the mean value of the cluster. ஓகேவா? so இது என்னன்னு பாத்தீங்கன்னா we find how many similarities between the items we can calculate the average for the each cluster. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மீன் கண்டுபிடிக்கணும்.
Okay, ma'am. So we find how similarities between the items or calculate by the average. What does average means? Mean for the each group. Okay, ma'am. நான் வந்து கிளஸ்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா அதுக்கு ஆவரேஜ் எடுத்து தென் ஐ வில் ஸ்டார்ட் அகைன் அவர் கிளஸ்டரிங் கான்செப்ட் தட் இஸ் ஒன்லி தே கேன் மென்ஷன் த மீன் சொல்லியிருக்காங்க. So the similarities of the cluster is determined with by calculating the average that is called mean of the each cluster. Okay, ma'am. So this is a type of square error algorithm nu kuda solvaanga. So what is square error algorithm na? K means try to minimize the total errors. So errors வந்து minimize பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, இங்க கொடுத்துப்பாங்க பாருங்க. So error square error algorithm na ஒண்ணுமே கிடையாது. K means try to minimize the total errors வந்து minimize பண்ண ஸ்டார்ட் பண்ணும். The distance between the items and their cluster center means using the square of the distance. ஓகேவா, அது மீன் அதாவது யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாஸ் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா அதோட எரரை வந்து கம்மி பண்ணுவாங்க. So at the starting random k object from the data sets are chosen in a each types of represent in a clusters mean இந்த மாதிரி பார்த்துட்டோம். Sorry. Wait, yeah. So இங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா first we randomly select the k point. அதுக்கப்புறம் these are the first cluster சொல்வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா now check the each data points and assign it the closest cluster center based on the distance மூலமா. ஓகேவா, நீ வந்து k சொல்லிட்டு வேற வந்து இந்த டேட்டா செட் வந்து என்ன பண்ணா நீ த்ரீ குரூப்பா கன்வெர்ட் பண்ண சொல்லி நீ கொடுத்துருவ. கொடுத்துக்கு அப்புறம் அதை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா வந்து டிஸ்டன்ஸ் மூலமா அதாவது யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் மூலமா வந்து குரூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா, so I want to mention both k and centroid. So based on this value it will start to group. நம்ம இத வந்து சம்மர் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஓகேவா, so after adding the data points to the clusters we can recalculate the mean of the each cluster. நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நீங்க கிளஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி என்ன பண்ணலாம் ரீகால்குலேட் பண்ணி நீங்க திருப்பி கூட ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்வாங்க. So இது ஒண்ணுமே கிடையாது. பார்ட்டிஷன் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா divides the data into clusters based on the similarities. That is what partition method. ஓகேவா, how k means involve அப்படின்னு பாத்தீங்கன்னா in k means we select the number of cluster, pick the k starting point and group the other point based on the closeness base பண்ணி. ஓகேவா, so update the cluster center and repeat until everything will be stable. so என்ன ஆகணும்னா அது எல்லாமே ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் என்ன பண்ண இந்த ப்ராசஸ் வந்து அதாவது ஒர்க் பண்ணிட்டே இருப்ப. recalculate the mean again you start with group. ஓகேவா, so that is what k means algorithm. ஓகேவா, இங்க கொடுத்திருப்பாங்க. so like k equal to number of clusters in data set have been divided. ஓகேவா, உங்க data set வந்து எத்தனையா டிவைட் ஆகணும்ன்றதை நம்ம சொல்லணும். that's only they can mention k ன்னு சொல்லிருக்காங்க. so d is the data set contain the n number of object. ஓகேவா, so what does object means items. ஓகேவா, features னு கூட சொல்லலாம், எல்லாமே சொல்ல முடியல. ஓகேவா, so items என்ன சொல்றாங்கன்னா object னு சொல்றாங்க. so வந்து அவுட்புட் பாத்தீங்கன்னா the data sets of the k clustersல இருக்குங்க பாருங்களேன். கொடுத்து பண்ணி திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, so repeat the process until no change will be occur. இங்க பாருங்க, so இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபர்தரான கிளஸ்டர்ஸ் பண்ற அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ டேட்டா செட்ஸ் இருக்கு, காம்பினேஷன்ஸா இருக்கு. so k equal to 2 ன்றத மென்ஷன் பண்ணிட்டு it can be like இங்க k equal to 2 கொடுத்திருப்பாங்க. so only the group will be split into 2. ஓகேவா, இது ஒரு பார்ட்டாவோ இது ஒரு பார்ட்டாவோ என்ன ஆகுதா குரூப் ஆயிருக்கு. ஓகேவா, with the help of k means வச்சு இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. start and number of cluster. ஓகேவா, k is a number of groups you want. what is mean அப்படின்னு பாத்தீங்கன்னா refers the average of the each group so that it will calculate the k cluster based on that average values வச்சு. ஓகேவா, so centroid I want to give. so distance object. okay, distance from which I can find out the distance and clustering based on the minimum distance பேஸ் பண்ணி. ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணி இது வந்து குரூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். எது வந்து ரொம்ப க்ளோஸரா இருக்கோ அதெல்லாமே ஒரு குரூப்ல, இதெல்லாம் வந்து ஃபேரா இருக்கோ அதெல்லாமே ஒரு குரூப்ல வந்து கிளஸ்டர் பண்ணும். ஓகேவா, இந்த ப்ராசஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான கண்டிஷன் வர வரைக்கும் this process will be repeat again and again. ஓகேவா, so இங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருப்பாங்க. இட்ஸ் கன்சிஸ்ட் த ஏஜ் ன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, suppose we want நான் சால்வ் பண்ணிருக்கேன், அது பாருங்க. வேணாம், ஆனா கொஞ்ச நேரம் கொடுத்து
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஏஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ தி சேமா தான் இருக்கும். ஜஸ்ட் ஓகேவா? ஸோ ஏஜ்ன்னு சொல்லிட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, லிஸ்ட்ல நான் கொடுத்துருக்கேன் 16, 16, 17, 20, 20, 21, 21 லைக் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவிங் த இன்புட். ஓகேவா? ஸோ இன்புட் கொடுத்துட்டேன். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, இனிஷியலைஸ் த கிளஸ்டர் பண்ண போகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், யூசர் வாண்ட் டு சே ஹவு மெனி, நீ இந்த டேட்டா செட்டை வந்து எப்படியா ஸ்பிட் பண்றது நம்ம தான் சொல்லணும், ரைட்டா? ஸோ ஐ கேன் மென்ஷன் k equal to 2. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பிளிட் அ குரூப் இன்டு 2 குரூப்பா நான் ஸ்பிளிட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நான் கே எவ்வளவு கொடுத்துருக்கணும் அதை நான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அதாவது இட் இஸ் த நேம் ஆஃப் த குரூப்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஐ வாண்ட் டு கிவிங் த சென்ட்ராய்ட் பாயிண்ட் C1 and C2. நான் திருப்பி சொல்றேன், நீங்க எத்தனை கேக் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா நீங்க சென்ட்ராய்டை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ கேன் இனிஷியலைஸ் k equal to k equal to 2. That only I can mention centroid C1 equal to 16 and centroid C2 equal to 22. ஸோ சென்ட்ராய்ட் நீங்க எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டமாவே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டமாவே we have to choose the centroid. Wait. Yeah. ஓகேவா? ஸோ வந்து k equal to 2 கொடுத்துருக்கேன். ஸோ சென்ட்ராய்ட் நீங்க எப்படி சூஸ் பண்ணலாம்னா ரேண்டமா சூஸ் பண்ணலாம். இந்த டேட்டா செட்ல இருக்கு எங்க பண்ணுவாங்க you have to choose. ஓகேவா? அது உங்களுடைய விருப்பம் தான். அது வந்து ஸ்டார்டிங்கா இருக்கலாம், இல்ல எண்டிங்கா இருக்கலாம், இல்ல சென்டரா இருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நான் ரேண்டமா சூஸ் பண்றேன் based on k values பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ ஐ மென்ஷன் k equal to 2. ஸோ தட்ஸ் only I want to centroid 16 and centroid C2 equal to 22. It is all randomly selected. ஓகேவா? So these 2 points are chosen randomly from the data set. நாங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. ஓகேவா? சோ இந்த ரெண்டு பாயிண்ட் எப்படி சூஸ் பண்ணிருக்கேன்னா ரேண்டமா சூஸ் பண்ணிருக்கேன். செட்ல இருந்து So I will stick to the each centroid point which is can mention 16 கொடுத்துட்டேன். So இப்போ என்ன பண்ண போறேன்னா I will find the distance for C1. So 16 minus 16 equal to 0, ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா centroid 2 கான டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்ப 22 minus 16 I get the value 6. So எது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஷரா இருக்குன்னு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் டிஸ்டன்ஸா இருக்கு. 0 is a small distance, ரைட்டா? So I can group it into C1. ஓகேவா? So 16 எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா centroid 1க்கு க்ளோஷரா இருக்கு. So I can go C1 நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? பேஸ் ஆன யூக்ளிட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணி. So next வந்து பாத்தீங்கன்னா 17. ஓகேவா? So 16 minus 17 equal to 1. ஓகேவா? 16 minus 17 equal to 1. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 22 minus 17 equal to 5. அதாவது இங்க பாருங்க செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 16. So அதே வேல்யூ தான் எனக்கு வரப்போகுது. So it will group into C1, ரைட்டா? So third value பாத்தீங்கன்னா 17, ரைட்டா? So 17 பாருங்க 16 minus 17 equal to 1. 22 minus 17 equal to 5. ஓகேவா? So எது வந்து ஸ்மாலரா இருக்குன்னு பாருங்க. So 1 is smaller. So I can 17 நான் எங்க போட போறேன்னா centroid 1ல நான் வந்து group பண்ண போறேன். So C1 நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? So next வந்து பாருங்க 20 is the value. So I can find the distance. 16 minus 20 I get the value 4 and 22 minus 20 I get the value 2. So எது ஸ்மாலரா இருக்குன்னு பாருங்க. 22 தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலரா இருக்கு. அதாவது C2 is the smaller. So 20 எதுல குரூப் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22ல குரூப் பண்ணிப்பேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா I start with grouping. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கு. அப்ப 6 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட். அப்ப பாத்தீங்கன்னா 20 வந்து 66 எல்லாமே எது கூட வந்து பிலாங்ஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா centroid 2ல தான் வந்து குரூப் ஆகும். ஓகேவா? So I can mention இங்க பாருங்களேன். Then all the data points are belongs to C2 because 16 is so far. 22 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஷரா இருக்கும். இந்த பிக்சர் பாருங்களேன். So 23, 41, 40 இது எல்லாமே இருக்கு, ரைட்டா? இது எல்லாமே இருக்கு. லைக் 43, 41 எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எதுக்கு க்ளோஷரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22க்கு க்ளோஷரா இருக்கு கம்பேரிட்டிவ்லி 16 கம்பேர் பண்ணும்போது. So I can group all the values to the 22. ஓகேவா? நான் இங்க என்ன பண்ண போறேன்? So we get cluster 1 equal to 16, 17, ரைட்டா? So முதல்ல எனக்கு ரெண்டு 16 வேல்யூ இருக்கு. So I can mention 16, 16, 17. ஓகேவா? கிளஸ்டர் 2 வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து 66 வரைக்கும் எல்லா வேல்யூஸ்மே I can group it. ஓகேவா? So now calculate the average. நான் சொன்ன ரைட்டா? என்ன பண்ண போறேன்னா ஆவரேஜை கால்குலேட் பண்ணி நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒர்க்கை. So now calculate the average for the each cluster. நான் ஒவ்வொரு கிளஸ்டருக்கு என்ன பண்ண போறேன்னா மீன் கண்டுபிடிக்க போறேன், ரைட்டா?
So 16 plus 16 plus 17, I get the value 16.33. Okay va. So cluster 2 பாருங்க 20 plus 20 plus 21 இதெல்லாமே பண்ணீங்கன்னா மொத்தம் வந்து 16 values இருக்கு. So total number of 16 values divided by 16 equal to 37.25. Okay va. So நான் கண்டுபிடிச்சு இப்ப என்ன பண்ண போறேன்னா ஹைட்ரேஷன் 2 ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேவா. I can update the C1 and C2 நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1622 கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா 16.33 and 37.25. It is the updated centroid value. Okay va. So I will start the second iteration. So reassign based on the new mean வச்சு என்ன பண்ண போறேன்னா நான் ரீஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேவா. So the updated centroid value for C1 equal to 16.33 and C2 equal to 37.25. Okay va. Now check again who is closer to which standard na check பண்ண போறேன். Okay va. So I start with again 16, 16 and 17. So அதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. என்ன வரும்னு பாத்தீங்கன்னா centroid 1ல தான் group ஆகும். ஓகேவா. 16 minus 16.33 equal to 16.33. So comparatively பாத்தீங்கன்னா 37 is the highest value. கண்டிப்பா எது கூட group ஆகும்னா 16 கூட தான் group ஆகும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 17 வந்து பாத்தீங்கன்னா C1 கூட தான் group ஆகும். ஓகேவா. So on. So 29th value வரைக்கும் என்ன ஆகும்னா பாத்தீங்கன்னா லைக் இங்க பாருங்களேன். So 23 வரைக்கும் யாருக்கு group ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16க்கு தான் group ஆகும். அதாவது 16.33க்கு தான் group ஆகும். ஓகேவா. centroid 1க்கு தான் group ஆகும். 69 பாருங்க. So 29 minus 16.33 I get the value 12.67. ஓகேவா. அந்த மாதிரி 29 minus 37.25 I get the value 8.25. So வந்து பாத்தீங்கன்னா centroid 2 is the smallest value. So I can group after the 29th value to the centroid 2க்கு நான் group பண்ண போறேன். ஓகேவா. 23 வரைக்கும் C1ல group பண்ண 29க்கு மேல I can group it into the C2. ஓகேவா. So after all the data points are belongs to C2. So the new cluster equal to 16, 16, 17 எல்லா வேல்யூஸும் போட்டுட்டு I get the mean value 19.55. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா C2. So 29க்கு மேல எல்லா வேல்யூஸும் போடுறேன். So I get the value 46.9. ஓகேவா. It is the updated C1 and C2 value. ஓகேவா. நான் என்ன பண்ண போறேன்னா again iteration ஸ்டார்ட் பண்ண போறேன் with the updated C1 and C2 value கூட. So 19.55 and 46.9 கூட. So நான் again செக் பண்றேன் எது க்ளோஷரா இருக்குன்னு சொல்லிட்டு let's see for. So ஏஜ் வந்து பாருங்களேன். சோ எனக்கு எங்க சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 29 மேல சேஞ்ச் ஆகும். ரைட்டா. இது எல்லாமே ஆல்ரெடி 16 கூட குரூப் ஆயிடுச்சு. இதுக்கு மேல சேஞ்ச் ஆக வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் இதுக்கப்புறம் என்ன வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. ரைட்டா. So I can start with 29. நான் 29 கூட செக் பண்ண போறேன். So 29 minus 19.55 I get the value 9.45. So 29 minus 46.9 I get the value 17.9. So வந்து பாத்தீங்கன்னா which is smaller இருக்கு. 29 is the smallest value. So பாத்தீங்கன்னா I can group as a 29 into C1 கூட நான் group பண்ண போறேன். ஓகேவா. So 29 is closer to C1. So it move to the C1. ஓகேவா. So 16, 16, 17 அது மாதிரி பண்ணிக்கிறேன். So 10 values. So 20.5 is a value. Next வந்து பாத்தீங்கன்னா 36, 41, 42 I get the value 48.89. ஓகேவா. இதான் வந்து பாத்தீங்கன்னா updated clusterன்னு சொல்லுவாங்க. C1 and C2. ஓகேவா. நம்ம லாஸ்டா பார்க்கும்போது திருப்பி பண்ணிட்டே வருவோம். சோ நான் எப்ப இந்த ஐட்ரேஷன் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா so this is the fourth iteration. சேமா கிளஸ்டர் பண்ண போறேன். சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வேல்யூ பண்ணி பாருங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா எது லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 36 ரைட்டா. சோ யூ கேன் minus 36 minus 20 என்ன வரும்? 36 கூட 20 மைனஸ் பண்ணி பாருங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் லைக் அந்த மாதிரி ஃபார்மேட்ல வரும். ரைட்டா. So like 20 தானே. ஓகே. So வந்து பாத்தீங்கன்னா 36 கூட I can minus the 20.25. அப்ப என்ன வரும்னா 16.5 இந்த மாதிரி வேல்யூஸ் வரும். ஓகேவா. அது கூட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் அதே 36 கூட minus 48 பண்றேன். So I get the value 12 அப்படி வருது. ஓகேவா. So வந்து பாத்தீங்கன்னா எது க்ளோஷரா இருக்குன்ற மாதிரிலாம் கிடையாது. லைக் வந்து 36 எது கூட பிலாங்ஸா இருக்குன்னா 48 கூட தான் பிலாங்ஸா இருக்கு. கம்பேரிட்டிவ் பண்ணுங்களேன். லைக் just wait. You can minus it. So 20 minus 36 I get the value 16. ஓகேவா. சோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா 36 கூட வந்து 20 மைனஸ் பண்றேன். I get the value 16. ஓகேவா. அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 கூட 48 நான் மைனஸ் பண்றேன். I get the value 12. ஓகேவா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 16 வந்து இங்க 12 வருது. அப்ப வந்து எனக்கு எந்த ஒரு மாற்றமும் அங்க ஏற்படல. ஓகேவா. நான் வந்து 36 கூட மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா அகைன் திஸ் குரூப் தான் வருது. அதாவது 16, 16, 17 I get the value 20.5. இந்த மாதிரி C2 வந்து பாத்தீங்கன்னா
18 வருது. அதாவது நான் திருப்பி நான் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது I get the same value for C1 and C2. So that time I need to stop the iteration. ஓகேவா? So there is no cluster. ஆன்ட்டி கத்தாதீங்க. So no changes in clustering. So we stop. ஓகேவா? So first cluster வந்து பாத்தீங்கன்னா 16 ல இருந்து 29 வரைக்கும். ஓகேவா? So 16 ல இருந்து 29 வரைக்கும் ஒரு cluster. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 36 ல இருந்து 66 வரைக்கும் ஒரு cluster. ஓகேவா? So I can name it as a young visitor and older visitor. If there is any doubt in K means, ஏதாச்சும் டவுட் இருக்கா? Anyone? Please. Please anyone response? அட்லீஸ்ட் chat ஆச்சு போடுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா இல்லையா? Anyone? What happened? I'm audible, right? No doubt. Okay. What about others? Okay, I go with the program. Yeah, okay. Thank you. ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டைம் இருந்தால் நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் குட்டியாக தான் இருக்கும். ஸோ இல்லை நான் எந்த யூஸ் பண்ணிக்கலாம். Anyone I'm audible? Yeah, okay. So first வந்து பாத்தீங்கன்னா from sklearn.cluster import k-means algorithm. So இந்த line என்னன்னு பாத்தீங்கன்னா this line import the k-means class from the sklearn library. நான் என்ன பண்ணிருக்கேன்னா k-means வந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? So we will use this to group our data point into cluster with the help of k-means algorithm. ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா இந்த data points என்ன பண்ண போறேன்னா நான் cluster பண்ண போறேன் with the help of k-means மூலமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் manplotlib டாட் பிளாட் டாட் pyplot as split. இது என்னன்னு பாத்தீங்கன்னா this line it is a manplotlib ஒரு மாடல்னு சொல்லலாம். இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா it help to draw the graph. ஓகேவா? லைக் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் மாதிரி இது வந்து டிரா பண்ணும். ஓகேவா? டு விஷுவலைஸ் அவர் கிளஸ்டரிங் ரிசல்ட். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்னா நான் ரிசல்ட்டை மட்டும் கொடுக்காம ஐ வாண்ட் டு விஷுவலைஸ் அவர் டேட்டா. ஸோ தட்ஸ் ஒன்லி ஐ கேன் இம்போர்ட் த manplotlib library. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா x equal to this is the custom 2D data points ன்னு சொல்லுவாங்க. So we are manually creating the 9 data points in 2D formatல I can create பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? Like x, y ல. So each data point is written as a list மாதிரி இருக்கும். Like x, y பேஸ் பண்ணி இருக்கும்.
say they are groups such as first 3 part வந்து பாத்தீங்கன்னா எது கூட லேபிளா இருக்கணும் or closest to the cluster 0 ஓகேவா. சோ மொத நான் என்ன பண்ண போறேன்னா 3 கிளஸ்டரா கன்வெர்ட் பண்ண போறேன். நான் அதை மென்ஷன் பண்ணுவேன் ஓகேவா. கேக்குற 3 நான் சொல்லிருப்பேன் ஓகேவா. கொடுத்துருக்கேன் பாருங்க. சோ ஐ கிவிங் த நேம் இட் இஸ் லேபிள் டு த 0th காலம் ஓகேவா. கிளஸ்டர் 0ன்னு சொல்வாங்க. அதாவது கிளஸ்டர் belongs to ஓகேவா 0. So next வந்து பாத்தீங்கன்னா the next 3 points are far away in another area called cluster 1. Just wait, yeah. Cluster 1. So next வந்து பாத்தீங்கன்னா cluster 3. Sorry, cluster 2. Okay va. So I will group like this. So last 3 points are to the another region that is called cluster 2 னு சொல்வாங்க. Okay, 0 1 2 அந்த மாதிரி ஓகேவா. so these are group are just expected நம்ம பண்ற மாதிரி not fixed. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜினேஷன் மாதிரி தான் ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 0th கிளஸ்டர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1ல கிளஸ்டர் ஆகும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா 2ல கிளஸ்டர் ஆகும். so we are group our just expected பண்ற மாதிரி தான் not fixed until we run the k-means algorithm ஓகேவா. நமக்கு ரன் பண்ணக்கு அப்புறம் தான் எப்படி குரூப் பண்ணது நமக்கு தெரியும் ஓகேவா. இது வந்து நம்ம சும்மா லைக் இமேஜினேஷன் மாதிரி தான். So next வந்து பாத்தீங்கன்னா k-means equal to n cluster equal to 3. So we are creating the k-means model. என்ன பண்ண போறோம்னா create பண்ணிருக்கேன். We want to divide our data set into 3 cluster ஓகேவா. That's why I can mention n cluster equal to 3. So we have the pass n cluster equal to 3. So this means k-means என்ன பண்ணணும்னா to try to form a 3 group like similar points எல்லாமே எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணா 3 groups-ஆ கன்வெர்ட் பண்ணோம் ஓகேவா இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும். So next வந்து பாத்தீங்கன்னா fitting the model. So we train our k-means model on our data set X, which means the model will now find out the pattern. என்ன பண்ணும் k-means pattern find out பண்ணோம் ஓகேவா. so automatically group the points into 3 cluster-ஆ வந்து ஆட்டோமேட்டிக்கா group பண்ண ஸ்டார்ட் பண்ணா based on similarity base பண்ணி and calculate the 3 center points that is called centroid சொல்வாங்க for our cluster-க்காக ஓகேவா. என்ன பண்ணுனா ரேண்டமா ஒரு 3 points எடுத்துக்கோ. for example 2 இல்ல 6.5 அந்த மாதிரி போனா 3 random points base பண்ணி it will find out the distance between these points and then which having the closure one it will start to group like 0th column or 1th column or 2th column ஓகேவா. அந்த மாதிரி cluster பண்ணும். So next வந்து பாத்தீங்கன்னா centroid equal to k-means dot cluster center. So this line show the coordinate of the 3 cluster ஓகேவா. 3 cluster centered ஓட coordinates point இது பண்ணா ரேண்டமா சூஸ் பண்ணும். So each centroid is the middle point of the cluster ஓகேவா. எல்லா சென்டர் பண்ணி பாத்தீங்கன்னா மிடில் பாயிண்டா இருக்காது. மிடில் பாயிண்ட் இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் அந்த மாதிரி ரேண்டமைஸா தான் இருக்கும் ஓகேவா. So next வந்து பாத்தீங்கன்னா label. So label equal to k-means dot labels. So இது வந்து பாத்தீங்கன்னா this give the cluster label for the each data points. It will tell which group like a 0 1 or 2 இருக்குல்ல. so எந்த group வந்து எந்த data points வந்து எந்த groupக்கு வந்து group ஆனோ based on similarity base பண்ணி it start with ஓகேவா. which having the closest point it will group to the 1 2 or 3. So next வந்து பாத்தீங்கன்னா print the statement. I print the coordinate of the 3 centers. What is 3 centroids ன்னு பாத்தீங்கன்னா clustering centers on the screen ஓகேவா. so I will print it. next வந்து பாத்தீங்கன்னா print equal to labels of the data points. இந்த வந்து பாத்தீங்கன்னா it will print the clusters label like என்னன்னு பாத்தீங்கன்னா I just giving mention it 0 1 so இத என்ன பண்ணா print பண்ணா for the each point in a data set ஓகேவா. for example first point may be having cluster to the 0th point ஓகேவா. second வந்து பாத்தீங்கன்னா 1க்கு cluster like அந்த மாதிரி ஓகேவா. first வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துப்பாங்க. இங்க சும்மா நான் சொல்றேன் like 2,5 அது cluster ஆக சான்ஸ் இருக்கு. இல்லனா வந்து பாத்தீங்கன்னா 6.5 7.5 அந்த மாதிரி cluster பண்ணும் ஓகேவா. லைக் வந்து இந்த மாதிரி cluster பண்ணும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும். இந்த மாதிரி 0க்கு பண்ணாம இந்த மாதிரி 1க்கும் 2க்கும் கிளஸ்டர் பண்ணும் ஓகேவா. அதான் பாத்தீங்கன்னா லேபிள்ஸ்க்கான வேல்யூ. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலர் நான் என்ன சொல்றேன்னா விஷுவலைஸ் பண்ண போறேன்னு சொன்னேன் ரைட்டா. சோ 3 அதாவது 3 பாயிண்ட்ஸ்க்குமே I want to give a color red green blue ன்னு சொல்லிட்டு ஓகேவா. we can define a 3 colors with 3 centroid points. என்ன பண்ண போறோம் 3 groups இருக்கு ரைட்டா. சோ ஒவ்வொரு குரூப்பா என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு கலர்ல இருக்க போகுது ஓகேவா. that's only I can mention red green blue. so red dot or cluster to 0 point I can mention. so ரெட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0th கிளஸ்டருக்கு இருக்கும் ஓகேவா.
ஸோ கிரீன் வந்து பாத்தீங்கன்னா 1th கிளஸ்டருக்கு இருக்கும், கிரீன் வந்து பாத்தீங்கன்னா 1 கிளஸ்டருக்கு இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா 2 கிளஸ்டருக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் கலர் ஹெல்ப் டு விஷுவலைஸ் த டிஃப்ரெண்ட் கிளஸ்டர் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் கலர்ஸை விஷுவலைஸ் பண்றதுக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஐ கேன் மென்ஷன் இட். So I can use the loop condition. By means we are using the for loop to go through the all 9 data points. Not only for the one data points, it will என்ன பண்ண போதுனா all 9 data points go through பண்ண போகுது, ரைட்டா? So xi, 0 what means x axis உடைய coordinate. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா y coordinates சொல்லுவாங்க, லைக் 1. அதுக்கப்புறம் லேபிள் ஆஃப் i என்னன்னு பாத்தீங்கன்னா tell which clusters to the points belongs to. எந்த கிளஸ்டர் வந்து எதுக்கு பிலாங்ஸ் இருக்குன்றத லேபிள்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலர் லேபிள் ஐ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, பிக் அவுட் த ரைட் கலர். ஓகேவா? சோ 0க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் இருக்கணும், 1க்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன், அந்த மாதிரி பிக் பண்றதுக்காக ஐ கேன் மென்ஷன் கலர் ஆஃப் லேபிள் ஐ. ஸோ டாட் பிளாட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ ட்ரா த ஈச் பாயிண்ட் விச் கலர்ஸ் பேஸ்ட் ஆன் இட், கிளஸ்டர்ஸை பேஸ் பண்ணி பிளாட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ கேன் யூஸ் ஸ்கேட்டர் பிளாட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் லைன் ட்ரா த சென்ட்ராய்ட் பாயிண்ட் யூசிங் த மார்க்கர் எக்ஸை வச்சு என்ன பண்ணணும்னா இட் வில் மென்ஷன் இட். இங்க அவுட்புட் பாருங்க, இதான் பாத்தீங்கன்னா மார்க்கர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஐ கேன் மென்ஷன் எக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸ்ல வந்து மார்க் பண்ணிருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம் 0 கூட கொடுக்கலாம், லைக் ஓவல் ரவுண்டா அது என்ன பண்ணா மார்க் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் இட் வில் பி ஷோ. ஸோ எஸ் ஈக்குவல் 50 எதுக்காக கொடுத்துருக்கேன்னா சைஸ் ஆஃப் த மார்க்கர் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் இருக்கணும். ஐ கேன் மென்ஷன் 150 சைஸ் இருக்கணும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா வித் லைன் ஈக்குவல் டு 5 திக்னஸ் ஆஃப் த கிராஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலர் வந்து பிளாக்ல இருக்கணும். ஓகேவா? கலர் வந்து பிளாக்ல இருக்கணும். இந்த கிராஸ் ரேசன் வந்து திக்னஸா இருக்கணும். ஓகேவா? 5 லைன் இருக்கணும், இல்லை வந்து பாத்தீங்கன்னா மெலிசா லைன் இருக்கும். ஸோ நான் 4 கொடுத்தா மெலிசா இருக்கும். அந்த மாதிரி என்னோட திக்னஸ் கிட்ட மாதிரி ஐ வாண்ட் டு கிவ் த லைன் வித். So I given the title K means clustering, custom data 3 clusters. So எனக்கு டைட்டில் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் x axis, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா y axis I can mention with the x label and y label. அதுக்கப்புறம் grid வந்து ட்ரூவா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். y அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஓவர்லாப்பிங்கும் இருக்கக்கூடாது பிளாட் பண்ணும்போது. ஓகே, தட்ஸ் ஒன்லி ஐ கேன் மென்ஷன். grid is a better visualization of the position. ஓகேவா? அதுக்கப்புறம் இட்ஸ் ஷோ. So it display the line of the final plot on a screen. Now you can see the point on a 3 cluster. ஓகேவா? So 3 cluster நீங்க பார்க்கலாம் with different colors and the black cross of the centroid. இந்த black cross என்ன பாத்தீங்கன்னா centroid வந்து random variable சொல்லலாம். ஸோ என்ன பண்ணுவேன், இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் 1 லைக் வந்து பாத்தீங்கன்னா 10.0 1.5 லைக் இதான் வந்து 1.0 5 பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். ஸோ இது என்ன பண்ணணும்னா கிளஸ்டர் பண்ண ஆரம்பிக்க போது தீஸ் ஆர் த சென்ட்ராய்ட் ஆஃப் த 3 கிளஸ்டர் ஃபவுண்ட் பை த கே மீன்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ் இதுதான். ஸோ அதுக்கான லேபிள்ஸ் இங்க பாருங்க 2 2 2 1 1 1 0 0 0. ஓகேவா? ஸோ அதுக்கான லேபிள்ஸ் தான் இது. ஸோ பேஸ்ட் ஆன் அ வேல்யூ திஸ் லைன் ஷோ த கிளஸ்டர் ஈச் data points belongs to each numbers like 0 1 or 2. ஓகேவா? டு ரெப்ரசென்ட் த கிளஸ்டர்ஸ். தட்ஸ் ஒன்லி they can mention in draw. ஓகேவா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ளூல இருக்கு, கிரீன்ல இருக்கு, ரெட்ல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 0 1 2 அந்த மாதிரி கிளஸ்டர் பண்ணிருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா விஷுவலைசேஷன் பார்ட். எனி டவுட் இன் ப்ரோக்ராம்? ஸோ ரெட் பாயிண்ட் எதை மென்ஷன் பண்ணணும்னா டு பாயிண்ட் அவுட் த கிளஸ்டர் 0 அண்ட் கிரீன் பாயிண்ட் point out the cluster 1 and blue point point out the cluster 2. So x என்ன மென்ஷன் பண்றது பாத்தீங்கன்னா showing the cluster center, that is called centroid னு சொல்வாங்க. So that the plot help to visualize the confirm how the data points are grouped by the k means. இது வந்து பார்க்க ஈஸியா இருக்கு, எப்படி குரூப் ஆயிருக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். Okay, with the help of this plotting வச்சு வந்து பாத்தீங்கன்னா k means உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். I can go with the k model தருது. நமக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம இந்த சம் ஆல்ரெடி பார்த்துருப்போம், ரைட்டா? கேமோட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆன்சர் கூட நான் சென்ட் பண்றேன். ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க என்னோட நோட்ஸை ரெஃபர் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வருதான்னு சொல்லிட்டு. So K-mode clustering. So என்னன்னு பாத்தீங்கன்னா K-mode clustering is the unsupervised machine learning technique used to group the set of data object into the specific number of cluster. ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது எப்படி கிளாஸிஃபை பண்ணணும்னா with the help of color, textures and shape வச்சு கிளாஸிஃபை பண்ணும். ஓகேவா? It is used to group the set of data points into the specific number of cluster just like K means, but the main difference வந்து பாத்தீங்கன்னா K mode is useful for the categorical value instead of numerical value. அதாவது K mode வந்து எதை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டகரிக்கல் டேட்டாவை பண்ணும்.
K-means நம்ம எதை பண்ணுச்சு பாத்தீங்கன்னா numerical data, like full numbers இருந்துச்சு ரைட்டா. In case you work with the categorical data, you can go with the K-mode algorithm. ஓகேவா? Let explain it more clear. எப்படின்னா like K means we can use the mean அதாவது average to find the cluster distance, right? But in your data set having words இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, like red, green அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா then calculate the mean does not make a sense, right? So that's why we can go with the mode method. So in K mode we can use the mode, not the mean. ஓகேவா? நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னா மோட யூஸ் பண்ணுவோம், மீனை யூஸ் பண்ண மாட்டோம். So the mode means the most frequent value சொல்லுவாங்க. எது அதிகமா ரிப்பீட் ஆகும், that is called mode, right? So in your group, so that is what K mode algorithm. You work with the categorical data like red, blue, இல்ல வந்து cat, dog, இல்ல small loss இந்த மாதிரி categoricalா இருக்கு அப்படின்னா you can't go with the mean. So instead of we can find the mode most frequent value in your group, and that is where K mode algorithm சொல்லுவாங்க. So then calculate the mean instead of mode. So because we are using the mode to represent our each cluster, so that's why they can mention the K mode algorithm சொல்லிருக்காங்க. ஓகேவா? instead of mean we are using the mode யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? so நம்ம mean இல்லனா median பதிலா நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்னா mode யூஸ் பண்ண போறோம். that is a difference between K means and K mode. ஓகேவா? K means என்ன பண்ண போறோம்னா mean யூஸ் பண்ணுவோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா mode யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அங்க என்ன டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணா யூக்ளிட் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? இங்க என்ன பண்ண போறோம்னா dissimilarity matrix மூலமா என்ன பண்ண போறோம்னா ஃபைண்ட் பண்ணுவோம். So என்னன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் இப்ப பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா it will replace the mean by mode for cluster the center as well as நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூக்ளிட் டிஸ்டன்ஸ், ரைட்டா? இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹம்மிங் டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? that is what dissimilarity matrix ன்னு சொல்லுவாங்க, like humming distance. So apply the frequency based method in each iteration to update the mode. Then it is called a K mode cluster because of we are using the mode. Okay va? So what is dissimilarity between the two data points அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. K அதே திருப்பி அதே கொடுத்துப்பாங்க. K means usually a special way to calculate the distance between the two data points, right? So it uses the humming distance. இங்க கொடுத்துருப்பாங்களே. Yeah. So இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்னா எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம்னா with the help of humming distance யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். So what is humming distance அப்படின்னா it is the number of attributes that are different between the two records. ஓகேவா? ஒரு ரெக்கார்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு attributes. ஸோ அதுதான் சொல்லுவாங்க. So let me go with the example. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, like I giving A equal to like group A contain என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா group A ல வந்து red இருக்கு ஸ்மாலா இருக்கும், சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா group B எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா group B ரெட் தான், ஆனா அது என்னவா இருக்கும்னா லார்ஜா இருக்கு. எப்படி இருக்குன்னா சர்க்கிள் இருக்கு. ஓகேவா? so it is a group B. so I can go bold it. பாத்தீங்கன்னா group A. so I can bold it. so இது எப்படி டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா I can give first வந்து பாத்தீங்கன்னா red versus red சிமிலரா இருக்கு, ரைட்டா? அப்ப வந்து red versus red ஈக்குவலா இருக்கு. so அப்ப வந்து பாத்தீங்கன்னா it is true ன்னு சொல்லிடும். ஓகேவா? so next வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன் small versus large. so வந்து பாத்தீங்கன்னா false. ஓகேவா? so அந்த மாதிரி குரூப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, சர்க்கிள் versus சர்க்கிள். so ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கு, circle versus circle. so ரெண்டுமே சிமிலரா இருக்கு, so I will give the answer true. ஓகேவா? so இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? லைக் ரெட் versus ரெட் சிமிலரா இருக்கு, அப்ப ட்ரூ. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் versus லார்ஜ் ஃபால்ஸா இருக்கு, so it will be false, and circle versus circle it will be true. ஓகேவா? இந்த மாதிரி எதுதெல்லாம் சேமா இருக்கு எதுதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம், இது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், ரைட்டா? நம்ம இது மூலமா என்ன பண்ணுவோம்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இட் இஸ் கால்ட் ஹம்மிங் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இட் ஷுட் பி சேம். ஓகேவா? இட் இஸ் a work of so only one attribute is different. so humming distance பாத்தீங்கன்னா 1. ஓகேவா?
எதுதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹம்மிங் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஹியர் ஒன்லி ஒன் ஆட்ரிபியூட் இஸ் அதாவது டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஹம்மிங் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ தட் ஹவு டிசிமிலாரிட்டிஸ் இஸ் மெஷர்ட் இன் கே மோட். ஓகேவா, எது வந்து டிசிமிலரா இருக்குன்றத ஃபைண்ட் பண்றதா என்ன சொல்லுவாங்கன்னா ஹம்மிங் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, லைக் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துருப்பாங்களே, இப்படி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. So first one என்ன பாத்தீங்கன்னா select the key data points for each cluster. Like k mean மொதல்ல என்ன பண்ண போறோம்னா we first decide how many cluster you want. So by saying k equal to 2 இந்த மாதிரி என்ன பண்ணா you want to say, ஓகேவா. So second step வந்து பாத்தீங்கன்னா calculate the dissimilarity, like humming distance சொல்லுவாங்க. We are randomly select the k records as the initial cluster sentence மூலமா. So based on the mode வச்சு, ஓகேவா. So என்ன பண்ண போறோம்னா each data point is assigned to the closest cluster with the help of humming distance யூஸ் பண்ணி எதுதெல்லாம் வந்து ஸ்மாலரா இருக்கோ அது கொஞ்சமா நம்ம கிளஸ்டர் பண்ண செட் பண்ணுவோம். சிமிலரா கே மீன்ஸ் பார்த்தா, பட் ஹியர் யூசிங் த ஹம்மிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ after assigning all the data points, we update the clustering mode, okay va, by choosing the most frequent value in each column. So with the help of mode நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். So repeat the process 2 and 3 until the cluster will become stable ஆகுற வரைக்கும். That's the workflow of k mode, okay va. So ஒண்ணுமே கிடையாது, k mode is designed for categorical data. It replaces the mean with mode and Euclidean distance with humming distance, okay va. So by working with group of similar item based on that most common value வச்சு நீங்க work பண்ண போறீங்க அப்படின்னா you can go with the k mode algorithm. So why k mode algorithm perfect அப்படின்னு பாத்தீங்கன்னா alternate to the k means கம்பேர் பண்ணும்போது இது எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப perfect அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. K means வந்து work only for the numerical data. It's not work well for the non-numerical data. In case அது வந்து categorical இருந்துச்சு என்ன பண்ணா numerical கன்வெர்ட் பண்றதா இது work பண்ணும், ஓகேவா. K means so it is a major disadvantage in K means algorithm. So K mode algorithm group the data into cluster based on that categorical base பண்ணி each one thing into each group they are similar as a base பண்ணிருக்கு, ஓகேவா. That's why they can mention. நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இதே ப்ராப்ளம் பார்க்கலாமா, நான் இங்க சால்வ் பண்ணிருப்பாங்க, கிளியரா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்களேன், லைக் ஆப்ஜெக்ட் அண்ட் attribute 1 and attribute 2 and attribute 3, ரைட்டா. ஸோ இன் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி இருக்கு, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏபிடி இருக்கு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலைஸ்டு மோட் கே நம்ம கொடுக்கணும், ரைட்டா. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் கே ஈக்குவல் டு 2. So based on the k value I want to mention the centroid, ரைட்டா. So நான் k ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்கேன், அதுக்கு அதோட சென்ட்ராய்டு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். attribute 1, attribute 2 and attribute 3. ஸோ நான் ரேண்டமா என்ன பண்ணிருக்கேன்னா சென்ட்ராய்டு எடுத்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஏபிசி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசின்னு சொல்லிட்டு ரெண்டு செட் நான் சூஸ் பண்ணிருக்கேன் ஃப்ரம் டேட்டா செட்ல இருந்து. So I can choose the centroid from the data set நான் சூஸ் பண்ணிருக்கேன். Why I can choose 2 centroid means I can mention k equal to 2. In case I mention k equal to 3 means I want to work with 3 centroid points, okay va. So first வந்து பாத்தீங்கன்னா calculate the humming distance from the each object C1 ல இருந்து C2 வரைக்கும் நான் கால்குலேட் பண்ண போறேன், okay va. Just wait. So வந்து ஃபர்ஸ்ட் பாருங்களேன், just wait. First வந்து பாத்தீங்கன்னா calculate the humming distance for each object of C1 and C2. First வந்து பாத்தீங்கன்னா C1 I can compare with the data set, ஓகேவா. So A சேமா இருக்கு, so அந்த மாதிரி பாத்தீங்கன்னா BB சேமா இருக்கு, CC சேமா இருக்கு, அதாவது எந்த ஒரு டிஃபரெண்ட்மே இல்ல. So I can mention humming distance equal to 0, ஓகேவா. So I can compare with the C2 கம்பேர் பண்ண போறேன். இங்க பாருங்களேன், லைக் BA டிஃபரெண்டா இருக்கு, அப்ப 1 டிஃபரெண்ட். இங்க பாத்தீங்கன்னா C இருக்காங்க, எனக்கு பாத்தீங்கன்னா B இருக்கு, அப்ப 2 டிஃபரெண்ட். So இங்க E இருக்காங்க, எனக்கு பாத்தீங்கன்னா C இருக்கு, so அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட், அப்ப 3மே டிஃபரெண்டா இருக்கு. I mentioned 3, ஓகேவா. So for the second வேல்யூக்கு பண்ண போறேன். AA சிமிலரா இருக்கு, BB சிமிலரா இருக்கு, ஆனா இங்க C இருக்காங்க, எனக்கு பாத்தீங்கன்னா D இருக்கு, அப்ப ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. So I can mention 1. So I start with B versus A, it is will be different, so I can 1. அதுக்கு பாத்தீங்கன்னா C versus B 2மே டிஃபரெண்டா இருக்கு, இங்க E இருக்கு, அங்க D இருக்கு, ஓகேவா. அப்ப 3மே டிஃபரெண்டா இருக்கு. So humming distance equal to 3, ஓகேவா. So I can compare with the third data set. So AA சேமா இருக்கு, BB பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு, இங்க C இருக்கு, இங்க இருக்கு, அப்ப டிஃபரெண்டா இருக்கு, அப்ப 2 டிஃபரெண்டா இருக்கு. So I can mention 2. So இங்க பாருங்க, இங்க B இருக்கு, அங்க A இருக்கு, so ஒரு டிஃபரெண்ட் இருக்கு, இங்க CC, அதுக்கப்புறம் இங்க EE, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. I can mention 1. திருப்பி நான் கவர் பண்ண போறேன். A பாத்தீங்கன்னா இங்க B இருக்கு, அப்ப 1 டிஃபரெண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா C இருக்கு, இங்க B இருக்கு, அப்ப 2 டிஃபரெண்ட். இங்க C இருக்கு, இங்க E இருக்கு, அப்ப பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட், அப்ப 3மே டிஃபரெண்டா இருக்கு. I mention humming distance equal to 3.
அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஐ கேன் கம்பேர் வித் C2. ஸோ பிபி சிசிஇ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. அப்ப ஹார்மோனிசம் பாத்தீங்கன்னா 0. எனி டவுட்? இங்க ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. நான் என்ன பண்ணிருக்கேன்னா சென்ட்ராய்டையும் டேட்டா பாயிண்ட்ஸும் நான் ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணியிருக்கேன். எதுலாம் டிஃப்ரெண்டா இருக்கோ ஐ கேன் மென்ஷன் 0. அப்படி டிஃப்ரெண்டா இல்லைன்னா ஐ கேன் மென்ஷன் 0. ஓகேவா? ஸோ நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா just wait. இது பார்த்தோம். இது பார்த்துட்டோம். அதாவது சென்ட்ராய்டு நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான். ஸோ அசைன் த கிளஸ்டர் பேஸ்ட் ஆன் தட் மினிமம் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா அசைன் பண்ண போறேன். ஸோ C1 அண்ட் C2 அண்ட் C3. ஸோ ஐ கேன் மென்ஷன் இட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணிருப்பேன். லைக் 0 1 2 3 அந்த மாதிரி 0 1 2 3 அதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலரா இருக்குன்னு பாருங்க. ஸோ ஐ கேன் கம்பேர் C1 and C2 which having the smallest value I want to group it. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 is the smallest value. So I can give the answer C1. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 is the smallest one. So I can give the answer C1. இங்க பாத்தீங்கன்னா இதான் வந்து 1 இருக்கு. So I can give the answer C2. இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 is the smallest value. So I can give the answer C2. ஓகேவா? So which having the smallest value. So I can giving it to the cluster. So என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா the final cluster will be just wait. இது நம்மளுடைய work முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். ஸோ இந்த ஃபைனல் கிளஸ்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 அண்ட் ஆப்ஜெக்ட் 2. அதுக்கப்புறம் கிளஸ்டர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 3 அண்ட் ஆப்ஜெக்ட் 4. ஓகேவா? இங்க கொடுத்திருப்பாங்க என்னன்னா இங்கே கொடுத்திருப்பாங்க. இங்க கொடுத்திருப்பாங்க data set with having the smaller humming distance or considered to be similar இருக்கு. ஓகேவா? ஒரு ஸ்மாலஸ்ட் டேட்டா செட்டா இருக்கவே ஒரு 44 டேட்டா செட்டா இருக்கவே நமக்கு என்ன வந்துச்சுன்னா ஹம்மிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப சிமிலரா வந்திருக்கு. ஸோ வைல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா லார்ஜ் டேட்டா செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிஸ்லிமர் ஆக சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஒர்க் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா கே மோட்ல? எனி டவுட் இன் கே மோட்? ஸோ ஐ கோ வித் த ப்ரோக்ராம். ஸோ ஒண்ணுமே கிடையாது. கே மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் ஒர்க் ஆகும். கே மோட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரிக்கல்ல ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கான அதுக்கும் இருக்கான டிஃபரன்ஸ் வந்து நீங்க ஈஸியா பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ஜஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃப்ரம் kmodes டாட் kmode import the kmode. ஏன் இங்க நான் எஸ்கே தான் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா kmode இஸ் த ஹேவிங் அதாவது kmodeக்கு சொல்ற ஒரு தனியா லைப்ரரி நம்ம வந்து எம்எல்ல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் ஃபார் kmodeக்கு. ஓகேவா? ஸோ திஸ் லைன் ஐ கேன் இம்போர்ட் த kmode கிளாஸ் ஃப்ரம் த kmode டாட் kmode மோட்ல இருந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? So I having the kmode library already predefined in Python. ஓகேவா? எம்எல்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா kmode ஆல்ரெடி ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் அதை ஜஸ்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ kmode என்ன பாத்தீங்கன்னா it is used for cluster our data set like contain the categorical value like red, SPM, yes இதெல்லாம் பாத்தீங்கன்னா categorical valuesல இருக்கு. ரைட்டா? So that's only I can mention kmode. So k means does not work for the non-numerical data. That's only I can use kmode algorithm. Okay, instead of I can use kmode. So import pandas as PD. So this line import the pandas library and giving the nickname as PD. So pandas help handling the data like table formatல work பண்ணதுக்கு இது வந்து help பண்ணும். Like data frame மாதிரி like excel sheet மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது இஸ் டேட்டா செட் திஸ் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். இது என்ன சொல்லுவாங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் சொல்லுவாங்க. பாத்தீங்களா? ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ லிஸ்ட் ஆஃப் லிஸ்டஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஈச் சப் லிஸ்ட்டுமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஃபார் த one row of the data represent the one row of the data like each row contain the three categorical features இருக்கு like color, அதுக்கான SVC and CN சொல்லிட்டு ரெண்டு இருக்கு, டைப் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டடா லைக் எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தீஸ் ஆர் நான் நியூமரிக்கல் டேட்டா. இட் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் த கேமோடுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஓகேவா? So I can give the name as color, type and automatic. Yes, automatica இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேவா?
This is the input data. So I giving the column name. This line define the name of the column for the each data. Okay va? So for each row kume sollalam. Like வந்து பாத்தீங்கன்னா it will use when convert the data into data frame convert பண்றதுக்காக இது யூஸ் பண்ணுது. Okay, like table format convert பண்றதுக்காக I will giving the column name. So the order methods to match with the each row. So next வந்து பாத்தீங்கன்னா create the data frame. இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. df equal to p dot data frame data comma columns equal to column. This line convert the list of data into pandas data frame convert பண்ணுது like table மாதிரி. ஓகேவா? So the column argument add the meaningful name for the each row. So df now look like a small table மாதிரி இருக்கும் with consist of 5 data service. என்ன பண்ணுவோம் table மாதிரி convert பண்ணி வச்சுக்கோ with the help of இந்த 3 column names வச்சு 3 column name வச்சு என்ன பண்ணுவோம் table format convert பண்ணதுக்காக I can use the data frame. So data plus column it form a table like format. So next வந்து பாத்தீங்கன்னா I can apply the k mode. So this line create the k mode object named to the km2 perfect clustering காக I can use பண்ணிருக்கேன். So k cluster equal to கொடுத்திருக்கேன். So the method choosing the starting with clusters for the humming data base பண்ணா cluster பண்ண start பண்ணலாம். like இது மாதிரி இங்க பாருங்க. like k equal to mention பண்ற மாதிரி ஓகேவா? So it having the 2 cluster base பண்ணி என்ன பண்ணனும்னா start பண்ணும். Where is it? Yeah. So என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து 2 கிளஸ்டரா வந்து கன்வெர்ட் பண்ண போகுது ஓகேவா இந்த டேட்டா செட்டை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா init equal to hang கொடுத்துருக்காங்க. the method choosing the starting cluster centeringகாக லைக் humming மெத்தட பேஸ் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது. லைக் init equal to 5 எதுக்குன்னு பாத்தீங்கன்னா this algorithm will run 5 times with different random initialization மூலமா என்ன பண்ணா 5 times run ஆகும் ஓகேவா and choosing the best one. அந்த 5 times run ஆகிட்டு முடிச்சுக்கு அப்புறம் வந்து பெஸ்ட்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த பெஸ்ட் ஒன் இட் வில் சூஸ் த ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌஸ் கொடுத்துருக்காங்க. டெல் த ப்ரோக்ராம் டு ஷோ த ப்ராக்ரஸ் இன் அ கன்சோல் ஸ்க்ரீன். ஸோ இட் ஹெல்ப் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஹேப்பனிங் இனிஷியலி. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்கள் என்ன நடக்குது ஐ வாண்ட் டு சி. ஸோ அது மாதிரி ஐ கேன் mention webos equal to 1 tell the program to show the progress in a console. So console என்ன பண்ண போறோம்னா you want to mention. So ஓகேவா எதுக்காக பார்த்தீங்கன்னா helpful for understanding what happening internally. next வந்து பாத்தீங்கன்னா cluster equal to km dot fit predict df. So this line apply the k means algorithm in your dataset with the help of df மூலமா. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்இட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா டூஸ் 2 things ரெண்டு வேலையை பண்ணும். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இட் ஃபிட் த மாடல் டு த டேட்டா செட் லைக் கிளஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் லைக் லேர்ன் ஃபார் த கிளஸ்டர் சென்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணா ப்ரிடிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இட் வில் ப்ரிடிக்ட் த கிளஸ்டர்ஸ் நேம் லைக் 0வா இல்ல 1ஆ. So for the each row என்ன பண்ணா ப்ரிடிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் ஓகேவா. the result which cluster each rows belongs to எந்த கிளஸ்டர் வந்து எதுக்கு வந்து belongs ஆகுறத ஃபைண்ட் பண்றதுக்காக to store in a cluster value. it is the prediction classes ன்னு சொல்வாங்க. So next வந்து பாத்தீங்கன்னா df cluster equal to cluster. So this line add the new column name dot cluster to the data frame க்கு create பண்ணிக்கோ which store the cluster number like 0 or 1 ஸ்டோர் பண்ணும். லைக் என்னன்னு பாத்தீங்கன்னா sorry yeah இங்க என்ன இருக்கும் அப்படி what happened sorry என்னாச்சு ஓகே சரி விடுங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் 0 or 1 சொல்லிட்டு அசைனா இருக்கும் ஒவ்வொரு கிளஸ்டருக்கு பேஸ் பண்ணி ஓகேவா. நவ் வி கேன் சி விச் டேட்டா கேன் பி பிலாங் டு விச் கிளஸ்டர் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுவோம் ஓகேவா. விச் கார்டு டேட்டா பிலாங்ஸ் டு விச் கிளஸ்டருக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் 0வா இல்லை 1ஆ ஓகேவா. because I mentioned k equal to 2 so it will be considered to be 0 or 1 கூட மட்டும் தான் cluster இருக்கும் not be having the 2 value ஓகேவா. So I want to print the cluster centered. So this 2 lines are print the cluster centers. So the centroid equal to middle of the cluster la irukum. Since the data இங்க பாத்தீங்கன்னா since the data should be categorically இருக்கு the centroid to be the combinations of the most common value எது இருக்கோ என்ன பண்ணா cluster பண்ண support like with the help of Hamming distance base பண்ணி ஓகேவா. So cluster center எதுக்காக கொடுத்திருக்கோம்னா showing the values for the each cluster. So I want to show the value for the each cluster that's only I can mention cluster centroid ஓகேவா. So next வந்து பாத்தீங்கன்னா I can print the cluster assignment. So this line print the final data frame வந்து print பண்றதுக்காக it will know the
லைக் ஹவு மீன்ஸ் ஓகே ஃபோர்த் காலம்னு சொல்லுவாங்க லைக் கிளஸ்டர்ஸ், அதாவது எப்படி வந்து ஷோ பண்ணிருக்காங்க தட் ஷோ த குரூப் ஆஃப் த ஈச் ரோ வாஸ் அசைன் டு, தட்ஸ் ஒன்லி தே கேன் மென்ஷன் இன் ஹியர். ஓகேவா? ஸோ டிஎஃப். ஸோ வந்து பார்க்கும்போது நான் ரன் பண்றேன், ஐ கெட் த எரர். ஓகேவா? என்ன வந்து காட்டிருக்குன்னா நோ மாடியூல் நேம் as a k mode. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஐ cannot import that, அதாவது எஸ்கியூஎல் நான் இம்போர்ட் பண்ண, நாங்கள் என்ன இம்போர்ட் பண்ணிருக்கேன்னா k modeன்ற ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு இம்போர்ட் பண்ண போறேன், ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் இட், தென் only ஐ கேன் யூஸ் த k mode மாடல். ஓகேவா? ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் ப்ராம்ப்ட் லைக் இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட். ஓகே, அப்போ இன்ஸ்டால் k mode, இட் வில் பி இன்ஸ்டால் ஆயிடும், தென் இட் வில் பி கிவிங் த அவுட்புட். ஓகேவா? ரன் பண்ணும்போது இட் வில் கிவ் த அவுட்புட். ஃபர்ஸ்ட் hidden equal to initialization centroid, இதான் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ. இந்த 3 வேல்யூஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. வாட் மீன்ஸ் திஸ் மெசேஜ் மீன் த அல்காரிதம் இஸ் கெட்டிங் ரெடி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூசிங் த இனிஷியல் சென்ட்ராய்ட் லைக் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் த ஆல் த கிளஸ்டர். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அசைன் த ஈச் ரோ டு த கிளஸ்டர் பேஸ்ட் ஆன் த சிமிலர்ஸ் பேஸ் பண்ணி இட் வில் ஸ்டார்ட் அசைனிங். ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் த மெயின் லூப் டு இம்ப்ரூவ் அவர் குரூப்பிங். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா லூப் வந்து ஸ்டார்ட் ஆகுது 5 டைம்ஸ் சொன்ன பாத்தீங்களா, it will be run for the 5 times, so that's why it will start the loop. So first மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா run the first 5 total runs run பண்ணும். so 1 divided by 100 என்ன பாத்தீங்கன்னா first attempt to improve the cluster assignment. so அதுக்காக like 100 times it will be 100 times it will check it. so move equal to 0 what means no column change their cluster in a step. so meaning algorithm ரொம்ப ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? cost equal to 0.4 அப்படின்னு பாத்தீங்கன்னா which means 4 total mismatch இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா dissimilarity வேல்யூனா கிளஸ்டர் லோயர் டு பி பெட்டரா இருக்கும். ஓகேவா? அதுக்கான வேல்யூஸ் அது லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டர்ஸ் கான்செப்ட். ஸோ ரெட் சிஎஸ்வி எஸ் அண்ட் ப்ளூ சி கேன் நோ, இது வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டர்ஸ்க்கான டைப். ஓகேவா? நீங்க இதை ஒர்க் பண்ணினா உங்களுக்கு தெரியும். செயின்ட் அவுட் இன் ப்ரோக்ராம் நான் சென்ட் பண்ண நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ நம்ம இன்னைக்கு கே மீன்ஸ் அண்ட் கே மோட் ரெண்டு அல்காரிதம் பார்த்தோம். அதுக்கான டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஐ வில் சென்ட் த நோட்ஸ் இன் குரூப், யூ கைஸ் ஆர் ரெஃபர் இட் அண்ட் ஐ வில் சென்ட் த ப்ராப்ளம். நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. இன்கேஸ் டவுட் தான் நாளைக்கு செக்ஷன்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ், ஆர் லீவ் நவ்.